everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ரெயின்போ கேக் எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இது வந்து 1 kg கான மெஷர்மென்ட்ஸ் and இது செய்யிறதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். சோ இது வந்து என்னோட one of the ordersக்காக நான் செஞ்சது. இது வந்து எக்லெஸ் வெர்ஷன் தான். சோ இப்போ இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யறது அப்படிங்கறது உங்க கூட நான் ஷேர் பண்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வெட் இன்கிரிடியன்ட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கங்க. அதுல 1/2 கப் எண்ணெய், 1 கப் பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் இதுல 1 கப் பால், அதுல 3/4 கப் மட்டும் இப்ப சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறமா 1/2 கப் தயிர், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இது எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிருங்க. இப்ப ட்ரை இன்கிரிடியன்ட்ஸ்க்கு 1/2 கப் மைதா, அதுல 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் இதே பவுல்ல சேர்த்திட்டு ஒன்னோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற மாதிரி கலந்து விட்டுறேன். அதுக்கப்புறமா இந்த ட்ரை இன்கிரிடியன்ஸ் வெட் இன்கிரிடியன்ஸ் கூட இந்த மாதிரி சலிச்சு உள்ள சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதையும் கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம 1 கப்ல ஒரு 1/4 கப் பால் மட்டும் தனியா எடுத்து வச்சோம்ல, அந்த பாலை வந்து இப்போ உள்ள சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு எந்தவித கட்டியும் இல்லாம இந்த மாதிரி ஒரு ஸ்பாச்சுலா வச்சு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் மூலமா கலந்து விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தியான கேக் தான். ஏன்னா நம்மளோட கேக் பேட்டர் வந்து கிட்டத்தட்ட நிறையவா டிவைட் பண்ணி அதுக்கு கலர்ஸ் ஆட் பண்ணணும். பட் செய்யறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ முதல்ல வந்து நம்ம பேட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து எவ்வளோ டோட்டலா பேட்டரோட வெயிட் எவ்வளோ இருக்கு அப்படிங்கறத மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த மெஷர் பண்ண பேட்டர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ஈக்குவலா இப்போ வந்து நம்ம 6 கலர்ஸ் ஆட் பண்ண போறோம். ஸோ 6 கலர்ஸ்க்கு ஈக்குவலா வந்து டிவைட் பண்ணணும். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ராமகின்ஸும் 2 சின்ன பவுலும் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணிக்க போறோம். அப்புறம் இதுல வந்து 6 ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணலாம். என்கிட்ட ஆரஞ்சு இல்ல, ஸோ ஆரஞ்சுக்கு பதிலாக நான் ரெட் அண்ட் yellow வந்து திருப்பி ஆட் பண்ணிக்க போறேன். ரெண்டையும் சேர்த்துனா ஆரஞ்சு கலர் வந்துடும். இந்த எல்லா கலர்ஸையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேட்டர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பேட்டர் எல்லாத்தையும் கேக் டின்ஸ்ல ஊற்றி நம்ம பேக் பண்ண போறோம். ஸோ கேக் டின் வந்து நான் வந்து 5 இன்ச் தான் எல்லாத்துக்குமே எடுத்திருக்கேன். ஸோ 5 இன்ச் டால் கேக்கா செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு பிளான். குவான்டிட்டிஸ் கம்மியா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம கம்மி டைம் பேக் பண்ணா போதும். 175 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்ல வந்து ஒவ்வொரு பேட்டரும் ரெடி ஆயிரும். இப்போ இதே மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் கேப்குள்ள வந்து எல்லா ஸ்பஞ்சஸ்மே ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், பாருங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து இதுக்கு நம்ம ஃப்ராஸ்டிங் கொடுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல டர்ன் டேபிளில் கேக் போர்ட் வச்சுக்கோங்க. அதில் பேஸ் க்ரீம் கொடுத்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஸ்பஞ்ச் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சுகர் சிரப் வச்சுட்டு விப்பிங் க்ரீம் இதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக பட்டர் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங், உங்களுக்கு என்ன ஃப்ராஸ்டிங் பிடிக்குதோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு லேயர்ஸையும் வந்து ஸ்டாக் பண்ணிவிட்டு சுகர் சிரப், விப்பிங் க்ரீம், ஸோ இது மாதிரியே ஃபுல்லாக நம்ம ஸ்டாக் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் இனி வந்து இந்த க்ரீமை ஈவனாக எல்லா பக்கம் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் முதல்ல க்ரம் கோட் கொடுக்கறதுக்காக நான் ஈவனா ஒரு தின் லேயர் ஆஃப் கோட்டிங் மட்டும் எல்லா பக்கம் கொடுத்துட்டு இதை கொண்டு போய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 1/2 an hour செட் பண்ணுறதுக்கு விட போகிறேன். ரெடி ஆயிடுச்சு. இப்போ போய் வச்சுட்டு வந்துடலாம். இப்போ 1/2 an hour ஆச்சு. அடுத்த கோட்டிங் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் அதே விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் நிறையா ஏகமாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாச்சுலா வச்சு அந்த க்ரீமை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பென்ச் ஸ்க்ரேப்பர் ஒரு பிளாஸ்டிக் ஸ்க்ரேப்பர்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் லெவல் பண்ணிக்கலாம். ஈவனாக வந்து நம்மளோட கோட்டிங்கை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலேயும் நான் ஈவனாக லெவல் பண்ணி விடுறேன். அப்புறம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து அங்கங்கே நான் ஒட்டி விடுறேன். பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு மேலே ஸ்டார் நாசில் வச்சு இந்த மாதிரி டிசைன் கொடுக்குறேன். அதே மாதிரி கீழேயும் ஒரு பேஸ் டிசைன்.
அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸை மேலே டாப்ல அண்ட் அந்த நாசில்ல எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுறேன். ஸோ அவ்வளோதான், இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது டிஸ்பேச்சுக்கும் இப்போ ரெடியாக இருக்கு. ஸோ அதே கஸ்டமருக்கு அடுத்த நாளே வந்து நான் ஒரு 1/2 kg ரெயின்போ கேக் வந்து எனக்கு திருப்பி ரிப்பீட் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து இப்படி தான் டர்ன் அவுட் ஆச்சு. ஸோ இது செய்யறதுக்கு நான் இதில் வந்து பாதி மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். 3 கலர்ஸ் செய்ய முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரெயின்போ கேக் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. என்ன எங்காவது பர்சனலாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதனோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஹரிணி பாபுராஜ் என்னை ஃபாலோ பண்ணலாம். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.